வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு சின்ன விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன். நம்ம சரியா முக்கியமான அப்டேட்லாம் வந்து மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ தான் போடுறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஆனா ஏன் போடுறோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீடியோ போட்டீங்க அப்படின்னா பெருசா ரீச் கிடையாது. பெருசா யாரும் அத மதிக்கல அப்படிங்கிற பட்சத்தில நம்ம போடுறோம். பட் இருந்தாலும் பரவால்ல. எல்லாருக்கும் நம்ம இந்த விஷயம் போய் சேரட்டும் அப்படின்னு தான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணவே செய்றேன். ஸோ இதுலயே ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் அங்க தான் இருக்கும். இங்க இருக்காது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு நான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஓகே. மார்க்கெட் ஓகே நம்ம இன்னைக்கு லைவ் பார்த்துருந்தாங்க. நம்மளோட லைவ் பார்த்துருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்ல என்ன நடக்கு, என்ன போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தெளிவா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, வார் சிச்சுவேஷன், பேனிக்கு ஓகேங்களா? இப்போ பேனிக் செல்லிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் புல்லிஷா இருக்கு. இப்போ மத்த மத்த யூடியூபர்ஸ் ஓகேங்களா? நீங்க யாருனாலும் எடுத்துக்கங்க. மத்த யூடியூபர்ஸ் ஓகேவா? இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்கெட் மேல போம்போது இதுதான் மேல போகுது ஆல் டைம் ஹை. அடுத்தது வந்து 26,000 ஆல் டைம் 27,000. நீங்க வந்து இப்போதைக்கு இதான் ஸ்டாக் வாங்குறது கரெக்டான நேரம். அது மாதிரி கீழே போகும்போது மியூச்சுவல் ஃபண்டை ஸ்டாப் பண்றது இதுதான் கரெக்டான நேரம். மியூச்சுவல் ஃபண்ட் போடாதீங்க. இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் குடுப்பாங்க. ஓகேங்களா? தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் குடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் நம்ம குடுக்க போறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஒருவேளை நீங்க ஓகேங்களா, இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர் அனலைசிஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் குடுக்குறேன். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக குடுக்குறேன். அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டு தான் வீடியோ ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை நீங்க ஸ்டாக் ஹோல்டிங் பண்றீங்க, ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பேனிக் சிச்சுவேஷன்ல பெருசா செல் ஆகுது, பெருசா ஆகுது அப்படின்னாலும், நீங்க லாங் டர்மா பண்றீங்க அப்படின்னா, தைரியமா, தாராளமா ஓகேங்களா வச்சிருங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் பேனிக் ஆகி என்னதான் இங்க பாருங்க, மார்க்கெட் பேனிக் ஆகட்டும், சிச்சுவேஷன் பேனிக் ஆகட்டும், ஓகேவா? நீங்க பேனிக் ஆகாத வரைக்கும் அது பேனிக் கிடையாது. தெளிவா புரிஞ்சுங்க. நீங்க பேனிக் ஆகாத வரைக்கும் அது பேனிக் கிடையாது. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுனால தான் அந்த ஸ்டாக்க வாங்கியிருப்பீங்க. அப்போ அந்த ஸ்டாக்கை இப்போ நீங்க செல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, பேசிக்கா லோல வச்சோ, இல்ல வந்து ஒரு ஒரு வாங்குன இடத்துக்கோ காஸ்ட் டு காஸ்ட்ல வச்சோ செல் பண்ற மாரி இருக்கும். நீங்க லாங் டர்மா பண்றீங்க அப்படின்னா, தைரியமா தாராளமா ஹோல்ட் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் மார்க்கெட்ல என்ன நடக்க போதோ அதுதான் நடக்கும். அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வேடிக்கை பாருங்க. அது என்ன நடக்கணும் அப்படிங்கிற அப்டேட்னா நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 1. 2வது விஷயம் ஓகேவா? ஸோ பியர் மார்க்கெட்ல முக்கியமான விஷயம் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பியர் மார்க்கெட் கிரியேட் இன்வெஸ்டர்ஸ் ஓகேவா? பியர் மார்க்கெட் கிரியேட் இன்வெஸ்டர்ஸ். அது இல்லாம நம்ம ரொம்ப நாளா நிஃப்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பேசிட்டே வரோம். இங்க இப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கு, இங்க அப்படி இருக்கு அப்படின்னு பேசிட்டே வரோம். அதை யாரும் கண்டுக்கிறது இல்ல. 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் ஓகேவா? இதுக்கப்புறம் மார்க்கெட்ட பத்தி பேசுறேன் ஓகேவா? மார்க்கெட்ட பத்தி பேசுறேன். மத்த மத்த விஷயங்கள் நம்ம பேசணுங்கிற அவசியங்கள் கிடையாது. மார்க்கெட் ஓகே இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் வந்து ட்ரேடர்ஸ் ஆஸ் அ ட்ரேடர்ஸா வந்து இன்வெஸ்டரை பேசிட்டோம். ஆஸ் அ ட்ரேடர்ஸா பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் வாலட்டைலா இருக்க போகுது. ஏன் சொல்றேன்? ஏன் 2 பக்கமும் வாலட்டைலா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அங்க பாருங்க நார்மலா பேனிக்ல அப்புறம் கேப் கேப் டவுனு, அதுக்கப்புறம் சர்ருன்னு அப்பு, அப்புறம் டவுனு, அப்பு, டவுனு, அப்பு, டவுனு இப்படிதான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்னாலே அப்பு, டவுனு தான். ஆனா ஓகேங்களா? ஸோ கேப் அப் ஆகுறதுக்கும், பேனிக்ல செல் ஆகுறதுக்கும் வித்தியாசங்கள் நெறைய இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க. ஸோ பெருசா கேப் டவுனு, அப்புறம் மூவ்மெண்ட் இல்ல. அடுத்து கேப் டவுனு, நல்ல மூவ்மெண்ட். அப்புறம் இந்த மாரி தான் இருந்திருக்கு. நீங்க பழைய ஹிஸ்டரி ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படிதான் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 விஷயங்கள் நீங்க பண்ணணும். கேப் டவுன் ஆகுது, கேப் ஃபில் ஆயிரும் அப்படின்னு சரியா பிளைண்டா ட்ரேட் எடுக்காதீங்க. இல்ல டவுன் ஆகுது, இதை விட கீழே போயிடும் அப்படின்னு பிளைண்டா ட்ரேட் எடுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கு. அந்த செட்டப் வந்தால் மட்டும் சரிங்களா, வித் டைட் ஸ்டாப் லாஸோட டைட் ஸ்டாப் லாஸ் ரொம்ப தெளிவா இன்ஃபார்ம் பண்றேன். டைட் ஸ்டாப் லாஸோட ஸ்டாப் லாஸ் ட்ரெயிலிங்கோட பண்றதா மட்டும் இருந்தால் மட்டும் இந்த பேனிக் சீசன் முடிகிற வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நான் வந்து ரிஸ்க் எடுத்துலாம் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு சைலண்டா வேடிக்கை பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான காலம் வரும். அப்போ நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா பேசிக்காக பாருங்க கேப் டவுனு அப்போ போகிற மாதிரி போயிட்டு ஓகேங்களா, நான் பழைய பழைய நிஃப்டியோட சார்ட் தான் காமிக்கிறேன். கேப் டவுனு போகிற மாதிரி போயிட்டு சருன்னு இறக்கி விட்டாங்க. அதே மாதிரி ஓகேங்களா இங்கே பாருங்க, இங்கே கேப் டவுனு ஓகேங்களா, கேப் டவுனு கீழே போகிற மாதிரி போயிட்டு மேலே போயிட்டாங்க. நான் நிஃப்டி சும்மா அப்படியே எடிட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அப்படி லைவ்ல என்ன நடந்துச்சோ அதை பேசுறது தான். என்னை பற்றி பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் நடக்கக்கூடியது இது இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம இன்னைக்கான லைவ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டெக்னிக்கல் ஃபார்ம்ஸாக பார்த்தீங்க இப்போ இதுக்கப்புறம் நிறைய பேர் வீடியோ போடாங்க, அங்கே கேப் இருக்குது, அங்கே கேப் இருக்குது அப்படின்ட்டு. இந்த கேப் ஃபில் ஆகும்போதே நான் சொல்லியிருந்தேன். அந்த கேப் ஃபில் ஆகும்போது சொல்லியிருந்தேன், இன்னும் இருக்குப்பா தம்பி வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எஸ்ஜிஎக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் நெகட்டிவாக இருக்குது. 1% 1.5% நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன். 1.5% நெகட்டிவாக இருக்குது ஓகேங்களா, நெகட்டிவாக இருக்குது. ஸோ பேசிக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கீழே கேப் இருக்கு, அதுக்குன்னு கீழே வந்துடும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ல இருக்காதீங்க. ஒருவேளை கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா மேலே கேப் ஃபில் ஆயிரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்காதீங்க.
உங்களோட பர்ஃபெக்ட் என்ட்ரி பர்ஃபெக்ட் செட்டப் நடந்தால் மட்டும் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் ஓகேங்களா, இந்த நியூஸ் பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு. நியூஸ்னா நீங்க நார்மலா பாத்துக்கங்க ஓகேங்களா, நார்மலா பாத்துங்க என்ன நடக்குது என்ன இது பண்ணுது அப்படிங்கிறத பாத்துக்கங்க. பட் அதை வந்து மார்க்கெட்ல அப்ளை பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன் அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நீங்க பார்த்துட்டு வந்து இங்க அப்ளை பண்ணும்போது அங்கேயே உங்களுக்கு பேனிக் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த பேனிக் ஆகாதீங்க, தெளிவா ட்ரேடு கிடைச்சால் மட்டும் தெளிவா பண்ணுங்க அப்படிங்கிறது தான் மெயின் அப்டேட். உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னு புரியும் நினைக்கிறேன். அங்கேயே பேனிக் ஸ்டார்ட் ஆகி இங்க நீங்க கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல வந்து கன்ஃபியூஸா ட்ரேட் எடுத்து சி எடுத்தேன், மேல போச்சு சி எடுத்தேன், கீழே போச்சு பி எடுத்தேன் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு ஆல் த பெஸ்ட். இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் வாலட்டைலா தான் இருக்க போகுது. அது எந்த எஃப்ஐ இப்போ ஏன்னா கடைசி ஒரு 15 நாளா எஃப்ஐ பை பண்றாங்க. ஸோ டிவியும் சேர்த்து ஒரு 3-4 நாளா பை பண்றாங்க. டிவியும் சேர்த்து பை பண்றாங்க, திடீர்னு செல் பண்றாங்க, டிஐ செல் பண்றாங்க, எஃப்ஐ இன்னும் பை தான் பண்றாங்க. சடனா வந்து திடீர்னு டிஐ செல் எஃப்ஐ செல் பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி அன்சர்டனிட்டி வந்து மார்க்கெட்ல இருக்க தான் போகுது அப்படிங்கிறத தெளிவா சொல்லிக்கிறேன். அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிக்கங்க. கம்மி கம்பெனியில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லாட் மட்டும் ட்ரேட் பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு. அந்த ஒரு லாட்டே மூவ்மெண்ட் இருந்துச்சு, நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு லாட்டே வந்து உங்களுக்கு பெருசா மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேவா, பெருசா மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பெருசா ஐ மீன் பெருசா ப்ராஃபிட் கொடுக்கும். நீங்க 10 லாட் போட்டு ஸ்கேல்பிங் பண்ணி எடுக்கிற ட்ரேடு, 100 லாட் போட்டு ஸ்கேல்பிங் பண்ணி எடுக்கிற ட்ரேடு ஒரே லாட் கொடுக்கும். நல்லா மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது மூலமா இது தெரிவிக்கப்படுறது இந்த விஷயம் தான். உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஒரு 4-5 பேருக்கு மார்க்கெட் ட்ரேட் பண்ற ஒரு 4-5 பேருக்கு அனுப்புங்க. அனுப்பி அவங்கள வந்து ப்ரீவியஸா இன்ஃபார்ம் பண்ணுங்க. இப்படிதான் இருக்க போது சேஃபா ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுதான் நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ பண்ணக்கூடிய ஹெல்ப்பாகவும் இருக்கும். என் வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல அட்லீஸ்ட் இந்த மெசேஜை நீங்க கன்வே பண்ணுங்க, அதுவே போதுமானது. வி மேக் பெட்டர் மார்க்கெட் ஓகேங்களா, வி மேக் பெட்டர் மார்க்கெட், வி மேக் பெட்டர் ட்ரேடர்ஸ். இதுதான் கான்செப்ட். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரண்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம லைவ்ல உட்காந்து பேசுவோம். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதுலேயுமே நான் நிறைய விஷயங்கள் சொல்லலை. அது நிறைய விஷயங்கள் வேணும் அப்படின்னா நம்ம எங்கே பேசுவோமோ அங்கே பேசுவோம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். சேஃப் ட்ரேடிங்.